ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு, யார் இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள்? நிதானத்தை கடைபிடித்து, கோபத்தை தவிர்த்து, சாந்தத்தை வளர்த்து, கருத்தாகவும் கவர்ச்சியாகவும் பேசி காரியத்தை கச்சிதமாய் முடிக்கும் ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதத்திலே, அதாவது டிசம்பர் மாதத்திலே உங்களுடைய ராசியுடைய பலாபலனை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம். இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற பயிற்சிகள், 1 சூரியனுக்கு உரியது, 2 முறை புதன் 2 ராசிகளை மாற்றுகின்றார், சுக்கிரன் ராசி பயிற்சியை அடைகின்றார், செவ்வாயும் ராசி பயிற்சி அடைகின்றார். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து தனி பலனாக இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்கு முன்பு, யார் இந்த ரிஷப ராசியிலே சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்? கிருத்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவர்கள், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களை உடையவர்கள், மிருகசீரிடம் 1 மற்றும் 2 பாதங்களை உடையவர்கள் தான் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இந்த டிசம்பர் மாதத்திலே இவர்களுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும்? எந்த நிலையிலும் அடுத்தவரை பற்றி ரகசியங்களை வெளியே சொல்லாமல் மனதிலே வைத்துக் கொள்ளும் இயல்புடைய ரிஷபராசிக்காரர்களே, இந்த டிசம்பர் மாதம் எந்த ஒரு காரிய வெற்றி அடைவதும் லாபகரமானதாகவும் இருக்கும். பணவரத்து அதிகரிக்கும், செயல் திறன் மேலோங்கும், இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வீடு வாகனங்கள் வாங்கும் நிலை உருவாகும், தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். விவசாயம், ரியல் எஸ்டேட் தொழிலே லாபம் வரும், வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணம் கைக்கு கிடைக்கும், பயணங்களால் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணம் வாங்க நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு சென்று வருவீர்கள். வழக்குகளிலே சாதகமான போக்கு காணப்படும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான காலமாய் அமையும், உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம். அதிலும் கலைத்துறையிலே, டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும். பெண்களுக்கு பணவரத்து அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமும் லாபகரமாய் நடந்து முடியும். செயல் திறன் கூடும். மாணவர்களுக்கு பாடங்களை மன நிறைவுடன் படிப்பீர்கள். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடை. கிருத்திகை 2, 3 பாதங்களை 2, 3, 4 பாதங்களை உடையவர்களுக்கு, ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள். அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாகனங்களை இயக்கும் போது நிதானம் தேவை. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிலும் நிதானம் தேவை. பொருள் சேர்க்கை உண்டாகும். கனவு தொல்லைகள் உண்டாகும். பண வரத்து திருப்தி தரும். நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும்.
ஆடம்பர செலவுகள் ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மையை தரும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு, ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் தொழில் வியாபாரம் திருப்திகரமாய் நடக்கும். எதிர்பார்த்த லாபம் வரும். வியாபார செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாய் உழைக்க வேண்டியது இருக்கும். அதனால் களைப்பு ஏற்படலாம். ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வணங்குவதால் வாழ்க்கையிலே சுபிட்சம் உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 20, 21. அதிர்ஷ்ட தினங்கள் 13, 14. அதிர்ஷ்ட திக்கு தெற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 5, 8, 4. சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.